சவுல் மகாராஜா இஸ்ரவேலை ஆண்டார். பாலஸ்தீனர்களுக்கு எதிராக போர் தொடுக்க நினைத்தார். ஜீசின் இளைய மகனான தாவீது என்ற மேய்ப்பன் அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்து வந்தான். அப்பொழுது இஸ்ரவேலுக்கு எதிராக போர் தொடுக்க பாலஸ்தீனியர்கள் படைகளை ஒன்று சேர்த்தனர். பாலஸ்தீன போரை தொடங்கும் வரை நாம் காத்திருப்போம். நாம் போரை தொடங்கினால் இழப்பு நமக்குத்தான். ஏனெனில் நமக்கு முன்பாக ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கிறது. பாலஸ்தீனியர்கள் பக்கத்தில் 9 அடி உயரமும் முழுவதுமாக கவசம் அணிந்த ஒரு அரக்கன் போருக்கு செல்ல தயாராக இருந்தான். அவன் பெயர் கோலியாத். ஓ ஆண்டவரே, அந்த அரக்கனை எப்படி சமாளிப்பது? இஸ்ரவேல் படையினர் மட்டுமல்ல, சவுல் ராஜாவும் கோலியாத்தை நினைத்து பயந்தனர். ஒவ்வொரு நாளும் போர் முனைக்கு வந்து அவன் கர்ஜித்தான். யாராவது என்னுடன் சண்டையிட்டால் நானும் சண்டை போடுகிறேன். 40 நாட்கள் போர் புரியாமலே சென்று விட்டது. இந்த அரக்கனுடன் நம்மால் போர் புரிய முடியாது. ஒரு நாள் தாவீது அவனின் தந்தையால் போர் முனைக்கு அவரின் சகோதரர் குறித்த செய்தியை சேகரிக்க அனுப்பி வைக்கப்பட்டார். போர் முனையை மதியத்திற்குள் நான் சென்றடைந்து விட வேண்டும். தாவீது போர் முனையை அடைந்ததும் கோலியாத்தின் குரல் கேட்டது. யாராவது என்னுடன் சண்டையிட்டால் நானும் சண்டை போடுகிறேன். நான் ஜெயித்தால் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு அடிமைகள். நீங்கள் ஜெயித்து விட்டால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகள். யார் இந்த அரக்க மனிதன்? அவன் நம்மிடம் சவால் விடுகிறானா? ஏன் அவன் இவ்வாறு கூச்சலிடுகிறான்? அவன் ஒரு பெலிஸ்திய வீரன். நாம் அவனுடன் சண்டையிட முடியாது. அந்த அரக்கனுடன் சண்டையிடுவதற்கு யாருக்கும் துணிவில்லையா? நான் அரக்கனுடன் சண்டையிடுகிறேன். முதலில் அதற்கு அரசரிடம் அனுமதியை பெற வேண்டும். அவன் திரும்பி அரண்மனைக்கு சவுல் ராஜாவை சந்திப்பதற்காக சென்றான். மகாராஜா, உங்கள் அனுமதியை பெறுவதற்கு நான் இங்கு வந்திருக்கிறேன். எதற்காக என் அனுமதி உனக்கு வேண்டும் சிறுவனே? அனைவரும் கோலியாத்துடன் சண்டையிட பயப்படுகின்றனர் என நினைக்கிறேன். நீங்கள் அனுமதித்தால் அவனுடன் நான் சண்டையிடுகிறேன். இல்லை, உன்னை இதற்கு அனுமதிக்க மாட்டேன். நீ மிகவும் சிறியவன். நீ எப்படி அந்த அரக்கனுடன் சண்டையிடுவாய்? நான் ஆண்டவர் மீது விசுவாசமாய் இருக்கிறேன். அவர் சிங்கம் மற்றும் கரடியின் பிடியிலிருந்து என்னை ஆட்டுக்குட்டியைப் போல் பாதுகாத்தவர். என்னை அரக்கனிடம் இருந்து காக்க மாட்டாரா? அது எப்படி? தயவு செய்து எனக்கு அனுமதி தாருங்கள். தாவீது அரசரை சிறிது நேரம் சமாதானப்படுத்த எடுத்துக்கொண்டான். சரி, ஆனால் ஒரு தலைக்கவசமும் கேடயமும் ஏற்பாடு செய்ய என்னை அனுமதிக்க வேண்டும். போர் முனைக்கு செல்வதற்கு முன் அதை நீ அணிந்து கொள்ள வேண்டும். என்னை மன்னியுங்கள் மகாராஜா. எனக்கு கவசமும் கேடயமும் பரிச்சயமற்றது. கவசத்தினால் எனக்கு சௌகரியம் ஏற்படாது. நான் சாதாரண உடையிலேயே செல்கிறேன். இந்த வாளையாவது உனது பாதுகாப்பிற்காக எடுத்துச் செல். எனக்கு பலமும் பாதுகாப்பும் ஆண்டவரிடம் இருந்து கிடைக்கும். அவர்தான் இரட்சகர். எனது சொந்த ஆயுதம் என்னிடம் இருக்கிறது. அதை கையாளும் திறமையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு விடை கொடுங்கள். வெற்றி உனதாகட்டும். தாவீது சாதாரண உடையுடன் கவட்டைக்கல் ஒரு பையையும் எடுத்துச் சென்றான். நான் சிறிது கற்களை தாக்குதலுக்கு எடுத்துச் செல்கிறேன். அரக்கனுடன் சண்டையிடும் நேரம் வந்துவிட்டது. தாவீது 5 சிறிய கற்களை எடுத்து தனது பையில் போட்டுக்கொண்டான். தாவீது போர் முனைக்கு நடக்க ஆரம்பித்தான். கோலியாத் தாவீதை பார்த்தான். கீழே பார். நான் உனது சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடன் சண்டையிட நான் தயார். ஒரு சிறுவன் எனக்கு தகுதியானவனா? எனது பாதத்தினால் அவனை நசுக்கி விடுவேன். என்ன ஒரு அவமானம்! இந்த கோலியாத்துடன் சண்டையிட ஒரு சிறுவனை அனுப்ப உனக்கு என்ன தைரியம்? நீ வாளும் கேடயமும் வைத்திருக்கலாம். ஆனால் நான் ஆண்டவரின் வல்லமையை ஆயுதமாக வைத்திருக்கிறேன்.
எங்கள் படையை காப்பவரும் அவர்தான், உன்னை வீழ்த்தப் போவதும் அவர்தான். இன்று ஆண்டவர் உன்னை தோற்கடிக்கவும் உன் தலையை எடுக்கவும் எனக்கு உதவுவார். அப்பொழுது இந்த உலகம் வாளால் போர் ஜெயிப்பதில்லை, ஆண்டவரின் அருளால் மட்டுமே முடியும் என்பதை புரிந்து கொள்ளும். நான் உன்னை கொல்வேன். கோலியாத் தாவீதை நோக்கி முன்னேறினான். தாவீது தனது பையிலிருந்து ஒரு கல்லை எடுத்தான். அவன் தன் கவட்டை அந்த கல்லை வைத்தான். தாவீது தன் தலைக்கு மீது அதை சுழற்றி சுழற்றி பின்பு அதை வீசினான். அப்பொழுது கோலியாத் ஒரு அடி எடுத்து வைத்தான். அந்த கல் கோலியாத்தின் நெற்றியில் கடுமையாக தாக்கியது. அவன் தரையில் விழுந்தான். நான் உனது தலையை உன்னுடைய வாளால் அறுக்கப் போகிறேன். இதை கூறிய தாவீது அவனை கொன்று அவன் தலையை துண்டித்தான். ஓடுங்கள், ஓடுங்கள், கோலியாத் கொல்லப்பட்டு விட்டான். உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், நமது நாயகன் இறந்து விட்டான். நமது பகைவன் பின்வாங்குகிறான். அவர்களை தாக்கி போரை ஜெயித்து விடலாம். அன்று ஒரு சிறந்த போர் ஆண்டவரின் மகிமையாலும் விசுவாசத்தினாலும் வெற்றி பெற்றது.